நீங்க அதாவது நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, நீ உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஏய், நான் முதல்ல பேசிடுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட். நான் தான் முதல்ல பேசுவேன். சரி பேசு. நான் பேச எனக்கு உன் பெர்மிஷன் அவசியம் இல்ல. இது உன் வீடு, நீயே முதல்ல பேசு. பா, நீ ஒரு ஃப்ராடு. நீ மட்டும் என்ன பெரிய டாக்டர் சிக்மெண்ட் பிரைடா? நீயும் ஃப்ராடு தான். ஓகே, அக்ரி. நான் சின்ன ஃப்ராடு, நீ பெரிய ஃப்ராடு. ஃப்ராடுல என்னையா சின்னது பெருசு? எல்லாமே ஒண்ணுதான். ஏய் ஒத்த கொலுசு, நீ வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ இப்ப ரெட்ட தலைவலி ஆயிட்ட. எப்படி? என் அம்மாவை தெரியும்னு நீ சொல்லவே இல்லல்ல. நான் கொடுத்த லொகேஷன்ல என் வீட்டுக்கு வந்து என் போன் கால கூட எடுக்காம எனக்கு டிமிக்க குடுக்குற. ஏ லூசு. இது லூசா? பின்ன என்னையா? நான் உன் நம்பரை பிளாக் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. வாட்? நான் வாத்து கோழின்ட்டு நான் செல்வநாயகி ஆண்டிய பார்க்க வந்தேன். அவங்க என் அம்மா. அவங்க என் ஆண்டி. ஓ மை காட். அவங்கள உனக்கு தெரியும், நீ ஏன் சொல்லவே இல்ல? அவங்க தான் உன் அம்மான்னு நீ ஏன் எனக்கு சொல்லல? நம்ம கதையில இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு எங்க அம்மா உன்ன நலன் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்துறாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு தான் யாராச்சும் உண்மையை சொன்னா பிடிக்காதே, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. பேச்ச மாத்தாத. நீ அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நலன் சார் வீட்டு பொண்ணுன்னா நீ ஏன் கார்ல வராம ஆட்டோல வந்த? நீ இவ்ளோ பெரிய கோடீஸ்வரி செல்வநாயகி வீட்டு பையனா நீ ஏன் கார்ல வராம ஆட்டோ ஓட்டிட்டு வந்த? அது என் தலை விதி. அப்ப இது என் தலை விதி. சரி பேச்ச மாத்தாத. அவ்வளவு பெரிய பணக்காரி, அதுவும் பெரிய ஹோட்டலியர் பொண்ணு, ரோட்டு கடையில ஏன் தட்டு இட்லி சாப்பிடணும்? அவ்ளோ பெரிய விலை மதிக்க முடியாத முத்து ஏதாவது ஒரு நாத்தம் புடிச்ச சிப்பிக்குள்ளதான் இருக்குயா. அந்த மாதிரின்னு வச்சுக்கோயேன். புரியல. யோ, ஒரு பெரிய பில்டிங் கட்ட ஒரு சின்ன ஆணி கூட உதவும். அதே மாதிரி சின்ன ஹோட்டல்ல கூட டேஸ்டி ஃபுட் கிடைக்கும்யா. அத பிக்கப் பண்ணி எங்க செயின் ஹோட்டல்ல அறிமுகப்படுத்துவோம். இது பிசினஸ் டாக்டிக்ஸ். அதை விடு, நீ ஆட்டோ ஓட்டுன? சும்மா ஆசைக்கு ஒரு நாள் ஓட்டுன. அன்னைக்குதான் நீ பிக்கப் ஆயிட்ட. உன்னை ரெகுலரா பிக்கப் பண்ண நானும் ஆட்டோக்காரன் ஆயிட்டேன். எவ்ளோ கொழுப்பு! நான் உனக்கு பிக்கப்பா? சரி ஓகே, இதெல்லாம் நமக்குள்ள சகஜம். ஃப்ராடுக்கு ஃப்ராடு சரியா போச்சு. இனிமே இந்த டாபிக்க நம்ம பேச வேணாம். அப்படி மரியாதையா சரண்டர் ஆவு. சரி வா வா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் வசந்தம் வருதுன்னு தெரிஞ்சோம் சந்தோஷத்துல செடிகள் பூக்குறது இல்லையா, மரங்கள் எல்லாம் காய்க்கிறது